நான் நினைச்சா நாளைக்கே உன்னை வேலையை விட்டு துரத்திடுவேன். என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேம். உங்களால் முடியும் மேம், நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு ஆர்டர் இருக்கு, நான் கிளம்புறேன். போடா, இதுக்கு மேல நீ ஃபுல் டைம் இந்த சோத்து மூட்டையை தான் தூக்கிட்டு தெரியணும். ஹலோ, புது மேனேஜர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், சீக்கிரம். அப்படியா? இரு வரேன். மை கமெண்ட் சார். எஸ். ஏய் சீ, நீ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? எழுந்து வெளில போ. இந்த ஆபீஸ்ல நிக்கவே உனக்கு தகுதி இல்ல. உன்னெல்லாம் யார் உள்ள விட்டது? கண்டவனெல்லாம் யார் உள்ள விட்டது? வாட்ச்மேன், உன்னை நான் வெளில போ சொன்னேன். எழுந்து போறியல்ல, மேனேஜர்ட்ட சொல்லவா? மேனேஜர்? சாரி சார். நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க? நீங்கள் உண்மையாக தானே சொன்னீங்க. நான் உங்களுக்கு எப்பவுமே கண்ட நாய் தானே. இல்ல சார், அது நம்ம எந்த வேலையில் இருக்கோம் அதை மட்டும் கரெக்டாக பண்ணணும், இல்லையா ஐடி வேலையிட்டே போயிடணும். இல்ல சார், அது வந்து எந்த வேலையும் தப்பான வேலை இல்லை மேம். எல்லாரையும் மனுஷனா மதிக்க கற்றுக்கணும். என்ன மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் வேணாம். உங்கள் வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது. எல்லாரையும் மதிக்க கற்றுக்க. போய் ஒர்க் பாரு. சார், நீங்க எப்படி மேனேஜரா? நீங்க பார்ட் டைமாக கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு படித்தா எல்லாரும் எல்லாம் ஆகலாம். நீங்கள் எந்த வேலையை இலக்கரமாக பார்த்தீங்களோ அந்த வேலையை பார்த்து தான் எவ்வளோ பேர் எடுத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்க. ஓகே சார். மிடில் கிளாஸ் லைஃப்பில் எது இல்லைனாலும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். யார் எதை வேணாலும் சாதிக்கலாம்.